வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி கேட்ட குரு தட்சணை. அப்போது வெளிநாடுகளில் பயணம் செய்து கொண்டிருந்தார் மகரிஷி. ஒரு நாள் ஒரு நண்பர் மகரிஷியிடம் வந்து, சுவாமிஜி, ரேஸ் போவது நல்லதா கெட்டதா என்றார். அதனால் உங்களுக்கு லாபமா நஷ்டமா என்று எதிர்வினா தொடுத்தார் மகரிஷி. முதலில் லாபம் வருவது போல்தான் தோன்றுகிறது, ஆனால் இறுதியில் கூட்டி கழித்து பார்த்தால் நஷ்டம்தான் வருகிறது. இதை என் அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் என்றார். பிறகு நீங்கள் ஏன் ரேஸ் போகிறீர்கள்? இதை என்னிடம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதே என்றார். நானும் போகக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன், ஆனால் அதை என்னால் நிறுத்தி கொள்ள முடியவில்லை. இது ஏன் சுவாமிஜி? உங்கள் தந்தை என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேட்டார் சுவாமிஜி. என்னுடைய தந்தையார் வாழ்நாள் முழுவதும் ரேஸ்லேயே நேரத்தை செலவு செய்து அவருடைய சொத்து முழுவதையும் அளித்து விட்டார். அவருடைய தந்தையாரின் எண்ண பதிவை கரு அமைப்பின் மூலமாக இவர் பெற்று வந்ததால் சிந்தனையாளராக இருந்தும் தவறு என்று தெரிந்தும் அதை விட முடியாது மீண்டும் மீண்டும் செய்து வருகிறார். மகரிஷி அவரிடம், ஐயா, நீங்கள் நல்ல விதமாக தியானம் செய்து உங்கள் எண்ண ஆற்றலை, அதாவது வில் பவர், அதனை வலுப்படுத்தி கொள்ளுங்கள். இனி நான் அங்கு செல்ல மாட்டேன், அது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள மாட்டேன். வாழ்வில் துன்பம் சேர்ப்பது எனக்கு வேண்டாம் என்று தொடர்ந்து சங்கல்பம் செய்து வாருங்கள். இந்த எண்ண ஆற்றல் வலு பெறும்போது நீங்கள் நாளடைவில் இந்த தவறை விட்டுவிடுவீர்கள் என்று கூறினார் சுவாமிஜி. ஆனால் தன் சீடர் திரும்ப உடனே செய்யாது இருக்க வேண்டுமே என்று கருதினார் சுவாமிஜி. உடனே அவரிடம், எனக்கு குரு தட்சிணையாக என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டார். சுவாமிஜி, தாங்கள் என் உயிரை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று பணிந்து வணங்கி கூறினார். அதெல்லாம் வேண்டாம், ரேஸுக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தை ஆழமாக உங்களிடமிருந்து பதித்து வைத்திருக்கிறீர்கள். அதை எனக்கு குருதட்சிணையாக கொடுத்து விடுங்கள், அது போதும். இனி நீங்கள் எப்போது ரேஸை நினைத்தாலும் நானும் அங்கு வந்து நிற்பேன் என்றார் மகரிஷி. அவ்வாறே வாக்கு கொடுத்தார் அன்பர். அப்பழக்கத்தை அன்றோடு விட்டுவிட்டதாகவும் பிறகு கூறினார். வாழ்க வளமுடன். எல்லா வல்ல இறையருளாலே அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.